ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹெவன்லி லேடர் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக ஏற்கனவே 12 ஒளிப்பலைகளை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் இப்பொழுது 13வது ஒளிப்பலையை கொண்டு வருவதற்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் இந்த ஒளிப்பலை வழியாக சில முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற அநேக சம்பவங்கள் வேதத்திற்கு புறம்பாக உபதேச கோளாறுகள் நிறைந்ததாக காணப்படுகிறது. வேதத்தில் கடைசி கால அடையாளமாக கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒளிப்பெண்ணினுடைய நோக்கம் யாரையும் புண்படுத்தவோ குற்றப்படுத்தவோ நாங்கள் சரி அவர்கள் தவறு என்று சொல்வதற்காகவோ அல்ல. இந்த ஒளிப்பெண்ணுடைய ஒரே நோக்கம் சத்தியத்தை ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், சத்தியம் தான் ஜனங்களை விடுதலையாக்கும். கடைசி காலத்தில் சபைகளிலே சத்தியம் குறைவாக காணப்படுகிற காலகட்டமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆமோஸ் புஸ்தகம் 8:11 நாம் வாசிக்கிறோம், கடைசி காலத்தில் வசன பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லி. இப்பொழுது உண்மையான சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக சபைகளிலே குறைந்து கொண்டு வருகிறது. சத்தியம் பேசுகிறவர்கள் தவறாக பேசக்கூடிய சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே நாம் இன்னைக்கு மிக முக்கியமாக இன்னைக்கு சபைகளிலே ஊழியக்காரர்கள் மூலமாக தவறாக போதிக்கப்படுகிற ஒரு உபதேசத்தை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு ஆதார வசனமாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு மிக முக்கியமான காரியத்தை குறித்து பவுல் எழுதியிருக்கிறார் கொரிந்தியருக்கு. இந்த கடைசி காலத்தில் அநேக உபதேசங்களிலே ஒன்று மிக முக்கியமாக பரலோக தரிசனத்தை குறித்து அநேகர் பேசுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த பரலோக தரிசனத்தை குறித்து அநேக வேத வல்லுநர்கள் கூட வஞ்சிக்கப்பட்டு போகிற காலகட்டத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரலோகம் இருக்கிறதா, பரலோகம் இல்லையா, இதையெல்லாம் தாண்டி பரலோகம் எப்படி இருக்கிறது, பரலோகத்திற்கு போக முடியுமா, பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்து அங்கே இந்த அநேக காரியங்களை பார்க்க முடியுமா, இப்படி அநேக காரியங்கள் ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய குழப்பம் இந்த கடைசி காலத்தில். உண்மையிலே பரலோகத்தில் என்னதான் இருக்கிறது, பரலோகம் எப்படித்தான் இருக்கிறது? உடனே இந்த ஒளி நாங்கள் இந்த கேள்வியை கேட்டவுடன் நீங்கள் நினைத்து விடாதீர்கள், இவர் ஏதோ போய்விட்டு வந்து ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் போல, கர்த்தர் இவரை கொண்டு போய்விட்டு கொண்டு வந்தார் போல என்று. நான் எப்பொழுதுமே நம்புகிறது, தரிசனத்தை விட, தீர்க்க தரிசனத்தை விட, அநேக சொப்பனங்களை விட, எல்லாத்தை விட நான் அதிகமாக நம்புவது வேத வசனத்தை மாத்திரமே. காரணம், தீர்க்க தரிசனங்கள் கூட ஒளிந்து போகும், வானமும் பூமியும் கூட ஒளிந்து போகும், கர்த்தருடைய வசனமோ ஒருபோதும் ஒளிந்து போகாது என்று வேதம் சொல்லுகிறது. மிக முக்கியமாக நாம் வசனத்தின் அடிப்படையில் தான் எல்லா தீர்க்க தரிசனங்களும் இருக்க வேண்டும். வசனத்தின் அடிப்படையில் தான் சொப்பனங்கள் இருக்க வேண்டும். வசனத்தின் அடிப்படையில் தான் ஊழியக்காரன் சொல்லக்கூடிய எந்த தீர்க்க தரிசனமும் அமைந்திருக்க வேண்டும். வசனத்தின் அடிப்படை இல்லாமல் இருக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் அத்தனையும் வேத வசனத்தின் படிதான் அமைந்திருந்தது. இயேசுவே சொல்லுகிறார், தீர்க்க தரிசனத்தை நான் நிறைவேற்றவே வந்தேன், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி வந்தேன். அப்படியானால் இந்த கடைசி காலத்திலே மனுஷர்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசங்கள் எல்லாம் வேத வசனத்துக்கு ஒத்து இருக்கிறதா, வேத வசனத்துக்கு ஒத்து போகிறதா? ஒரு ஊழியக்காரர் விதமாய் சொல்லி இருக்கிறார், நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திற்கும் வேத வசனத்தை ஆதாரமாக கேட்டால் எங்களால் காட்ட முடியாது, நாங்கள் சொல்லுகிற உபதேசங்களுக்கு வேத வசனத்தை ஆதாரமாக கேட்டால் எங்களால் காட்ட முடியாது என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், அவர் சொல்லுகிறது 100% போய். அவர் சொல்லுகிற ஊழியத்தில் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லாத ஊழியம், வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லப்படாத தரிசனம், தீர்க்க தரிசனம் அத்தனையும் முரணானது, வேதத்துக்கு ஒத்து போகாது. எனவே நாம் இன்னைக்கு இந்த பரலோகத்தை குறித்து வேதம் சொல்லக்கூடிய கருத்துக்கும் இந்த பரலோகத்தை குறித்து ஜனங்கள் சொல்லக்கூடிய, ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, உண்மையிலே பரலோகம் எப்படி இருக்கிறது என்பதை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இன்னைக்கு அநேக பொதுவான கருத்துகள் பரலோகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் உங்களையே கேட்கிறேனே, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு பரலோகம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் உங்கள் மைண்டில் உடனடியாக நீங்கள் அந்த பரலோகத்தை குறித்து ஒரு கற்பனை உங்கள் இருதயத்தில் இருக்கிறது. ஒருவேளை இது ஊழியக்காரர்கள் உங்களுக்கு விதைத்தார்களா அல்லது இயற்கையாகவே உங்களுக்குள்ளே இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. பரலோகம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் உடனடியாக யோசித்து விட்டு நீங்கள் சொல்வீர்கள், அங்கே தங்கத்திலான வீதிகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது, அங்கே வெள்ளி வைடூரியம் எல்லாம் இருக்கிறது, வீடுகள் எல்லாம் தங்கத்தில் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு எதிர்கேள்வி கேட்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் வேதாகமத்திலே எங்கே இருக்கிறது? பரலோகத்திலே தங்கத்திலே வீதி போட்டதாக எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? உடனே நீங்கள் சொல்வீர்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாங்கள் வாசித்திருக்கிறோமே என்று சொல்லி. அந்த வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனம். 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன, ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. இதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும்? அப்போ
வீதி தங்கத்தில் இருக்குதானே, பைபிள்ல இருக்குதானே? நன்றாய் கவனியுங்கள், இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? 21ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது புதிய எருசலேம் என்கிறதான ஒரு நகரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேமை குறித்து சொல்லும் போது 2 இடத்திலும் தெளிவாக இருக்கிறது. அது பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த புதிய எருசலேம் தான் அங்கே நகரம் வீதி தங்கத்திலே பொன்னினாலே போடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மதில்கள் எப்படி இருக்கிறது அதெல்லாம் இங்கே டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரலோகத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் எங்கே? பரலோகம் தங்கத்தில் இருக்கிறது என்று நீங்கள் நாம் இன்னைக்கு கற்பனை செய்து கொண்டிருக்கிறோமே, நம்பி கொண்டிருக்கிறோமே. உண்மையிலேயே பரலோகத்தின் வீதி தங்கத்தில் தான் இருக்கிறதா? அப்ப இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய எருசலேம் தானே தங்கத்தில் இருக்கிறது, பரலோகம் இல்லையே. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், புதிய எருசலேமே, பரலோகத்தை விட்டு வந்த புதிய எருசலேமே தங்கத்தில் இருந்தால் பரலோகம் எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரலோகத்தை விட்டு வருகிற எல்லாம் பரலோகத்தினுடைய அப்படியே அப்ராப்ரியேட்டான காரியங்கள் அல்ல. உங்களுக்கு உதாரணமாக, இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூமியிலே நமக்காக பலியாகும்படி வந்தார் என்று இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அவர் ரத்தமும் மாம்சமும் உடையவராய் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பரலோகத்திலே ரத்தமும் மாம்சமும் சுதந்திரிப்பதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ரத்தமும் மாம்சத்துக்கும் பரலோகத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இயேசு ரத்தமும் மாம்சமாக தான் பூமிக்கு வந்தார். நான் ஒரு காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகம் உண்மையிலேயே இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் நமக்கு பரலோகத்துக்கு போய்விட்டு சொல்லுகிறதான ஒரு மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று, உங்கள் மைண்டை நன்றாக கவனிங்கள். உங்கள் மைண்டை உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகளுக்கு, உலகத்தில் உள்ள மேன்மையான காரியங்களுக்கு நேராகவே பரலோகத்தையும் திருப்புகிறார்கள். உங்களுக்கு இங்கே தங்கம் மேன்மையாய் கருதப்படுகிறது, தங்கம் உங்களுக்கு ஒரு விலையேற பெற்றதாய் நம்பப்படுகிறது, அதனால் அதை வாங்கி நம்ம அசட்டாக வைக்கிறோம். இதே காரியத்தை பரலோகத்திலும் சொல்லுகிறார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு தங்கம் இருக்கிறது, பரலோகத்தில் தங்கம் இருக்கிறது. நான் உங்களை கேட்கிறேன், பரலோகத்திலே தங்கம் இருந்தால் நீங்கள் என்னத்தான் பண்ண போகிறீர்கள்? பரலோகத்தில் தங்கத்தை வைத்து உங்களுடைய வேலை என்ன? கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இங்கே நம்ம தங்கம் கிடைக்கிறது, தங்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். தங்கத்தை வைத்து நாம் இங்கே என்ன செய்கிறோம்? ஒன்று ஆர்னமெண்ட் செய்து நாம் அதை செய்து ஒரு சிலர் போட்டுக்கொள்கிறீர்கள். இன்னொன்று அப்படி இல்லை என்று சொன்னால், இந்த தங்கத்தை வைத்து அவசரத்துக்கு, வியாபாரத்திற்கோ அல்லது உதவிக்கோ ஏதோ ஒன்றுக்கு நாம் ஒரு அசட்டாக பிற்காலத்திற்கு உதவும்படி செய்ய போகிறோம். ஆனால் பரலோகத்தில் நமக்கு சரீரமே கிடையாது, ரத்தம் மாம்சமுடைய சரீரமே கிடையாது. அந்த சரீரம் வேறு விதம், மகிமையின் சரீரம். அந்த சரீரத்தில் நீங்கள் வெள்ளியும் பொன்னையும் போட்டு அலங்காரம் பண்ண போகிறதில்லை. பரலோகத்திலே நாம் பிள்ளை குட்டிகள் எதுவும் கிடையாது, ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, கொள்வினையும் கிடையாது, கொடுப்பினையும் கிடையாது. தங்கத்தை சேர்த்து வைத்து அங்கே என்ன பண்ண போகிறீர்கள்? பரலோகத்திலே தங்கம் இருக்கிறது, பரலோகத்திலே தங்கம் இருக்கிறது என்று ஊழியர்கள் அநேகர் உங்களை ஏமாற்றுகிறார்கள். பரலோகத்திலே தங்கத்தை வைத்து நீங்கள் என்னதான் பண்ண போகிறீர்கள்? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். கொஞ்சம் உங்களுடைய ஆவிக்குரிய, உங்களுடைய கற்பனை, ஆவிக்குரியதான உங்களுடைய அறிவை கொஞ்சம் விஸ்தாரமாக்குங்கள். உங்களை ஏமாற்றுகிறவர்களுக்கு நீங்கள் ஏமாறாதிருங்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலில் பரலோகத்திலே வீதி தங்கமாக இல்லை, புதிய எருசலேமினுடைய வீதி தான் தங்கமாக இருக்கிறது. பரலோகத்தினுடைய வீதி எப்படி இருக்கிறது? பரலோகத்தை குறித்து மிக தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பரலோகம். பரலோகத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் அங்கே அழகாக வசனம் சொல்லுகிறது. அங்கே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தது. அங்கே தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தது. 24 மூப்பர்கள் சிங்காசனத்தில் அதை சுற்றிலும் உட்கார்ந்து இருந்தார்கள். அங்கே ஒரு கண்ணாடி கடல் இருந்தது. அதை சுற்றிலும் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் 1000 திரளான ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். எங்கேயாவது தங்கத்திலே வீதி இருந்தது, அந்த இடத்துல தங்கத்தில் வீடுகள் கட்டப்பட்டிருந்தது. இதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா? கொஞ்சம் பாருங்கள். பரலோகத்துக்குள்ளே போகிற யோவான் தான் அதை எழுதுகிறார். கொஞ்சம் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கிற பரலோகம், உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற பரலோகம் அந்த பரலோகம் அல்ல. நம்முடைய மைண்ட்ல வேற ஒன்றை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பரலோகம் என்பது என்ன தெரியுமா? அந்த வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நம் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. இங்க இருக்கிற அதே தங்கம் அங்க இருந்தா, இதே இருக்கிற வெள்ளி அங்க இருந்தா, இதே இருக்கிற வைடூரியம் அங்க இருந்தா, அது எப்படி பரலோகமா இருக்கும்? அதுக்குத்தானே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். இதற்காகத்தானே இயேசு ரத்தம் சிந்தினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் கொண்டு போய் அங்க வச்சு தங்கத்துல ஒரு வீட்டுல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்காக தான் இயேசு விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்த வேண்டுமா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் தர வேண்டுமா? இதற்காகத்தானே. அதற்கு இயேசு கிறிஸ்து பலியாக வேண்டிய அவசியம் இல்லையே. நல்ல வியாபாரம் பண்ணி நாம் சம்பாதித்து விலை உயர்ந்த முத்தை சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த பரலோகம் என்பது என்ன? நம் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதாங்க பரலோகம். அந்த பரலோகத்தில் பிரவேசிக்கத்தான் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிட்டு போறார். அந்த பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நல்லா கவனிங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க, காத்து பாக்குறீங்க. காத்து உங்க கண்கள் பார்க்கல, ஆனா இருக்கு, உணர்றோம். அதே மாதிரி பசி நம்ம பார்க்கல, ஆனா உணர்றோம்.
தூக்கம் பார்க்கல, உணர்றோம், இருக்கு, அந்த உணர்வு இருக்குது. அதே மாதிரி தான் தேவன் உண்டாக்கின பரலோகமும் இருக்கிறது. நம் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, ஆனால் உணர்கிறோம். அதுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம கற்பனைக்கு வராத ஒரு இடம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கே தங்கத்தினான வீதி இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை காட்டிலும் மேன்மையானது அங்கே இருக்கும். அங்கே வெள்ளினாலும் வைடூரத்தினாலுமான வீடுகள் இல்லை, அதை காட்டிலும் மேன்மையானது அங்கே இருக்கும். கற்பனைக்கு எட்டாத ஒரு மகா சந்தோஷம் அங்கே காணப்படும். அதுதான் பரலோகம். அந்த பரலோகத்துக்குள்ள இதுவரைக்கும் ஒருத்தரும் பிரவேசிக்கவில்லை. உடனடியாக உங்களுக்கு கோபம் வரும். காரணம், பவுல் காலத்திலிருந்து இந்த பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், அந்த காலத்திலே நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் கேவாவை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் ஒரு குரூப் இருக்குது. அன்னைக்கே குரூப்பிசம் இருக்கு. அன்னைக்கே ஊழியக்காரனை ஹீரோவாக்கி வர்ஷிப் பண்ற ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கூட்டம் இருக்கதான் செய்யுது. இன்னைக்கு ஊழியக்காரனை வர்ஷிப் பார்க்குற ஒரு கூட்டம் என்ன, ஒன்னு பவர்ல இருக்கிறாங்க, இல்ல டவர்ல இருக்கிறாங்க. என்னுடைய காரணம் எப்போதான், ஒன்னு பவரை சார்ந்த பவர் உள்ள ஊழியக்காரனை பிடித்துக் கொள்கிறார்கள், இல்ல டவர் இருக்கிற ஊழியக்காரர்களை பிடிச்சு வச்சுக் கொள்கிறார்கள். இன்னைக்கும் அதே மாதிரி பிரிவினைகள் தான். உடனே நான் இப்படி சொல்லும் போது, எங்க ஊழியக்காரர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாரு, அவரு பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாரு, இவரு பரலோகத்துக்கு போயிட்டு, இவர்களெல்லாம் பரலோகத்துக்கு போய் என்ன பார்த்தார்கள்? பரலோகத்தில் போயிட்டு விட்டு என்ன தரிசித்து விட்டு வந்தார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்கள் போய்விட்டு வந்து சொல்லுகிறதை காரியங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். பரலோகத்தில் என்ன இருக்கிறது? பரலோகத்தில் அவர்கள் போயிட்டு வந்து சொன்ன மிக முக்கியமான ஒரு சிலருடைய கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் யார் என்ன என்று சொல்ல விரும்பவில்லை, ஆனால் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் தான் நமக்கு முக்கியம். அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒருத்தர் சொன்னார், மிகப்பெரிய ஊழியக்காரர், அவர் விதமாய் சொல்லியிருக்கிறார், நான் பரலோகத்தில் போனேன், அங்கே மோசேயை பார்த்தேன், அங்கே பவுலை பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் அங்கே எப்படி இருக்க போகிறோம் தெரியுமா? பவுல் பவுலாகவும், யோவான் யோவானாகவும், மோசே மோசேயாகவும் அங்கே இருக்க போகிறது இல்லை. பரலோகத்திலே நான் சொல்லுகிறது, நல்லா கவனிங்கள். பரலோகத்திலே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசியுங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். வசனத்தை கவனிங்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? அங்கே நாம் எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளியரங்கமாகவில்லை. பரலோகத்தில் நாம் எப்படி இருக்க போகிறோம் தெரியாது, யோவானுக்கு தெரியாது என்று வசனம் சொல்லுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் பரலோகத்துக்குள்ள யோவான் நுழைகிறார். இந்த வெளிப்படுத்துற விசேஷம் புஸ்தகம் கொடுக்கப்பட்டது கிபி 100 கொடுக்கப்படுகிறது, 96 கொடுக்கப்படுகிறது. அதற்குள்ளாக எல்லா அப்போஸ்தலர்களும் மரித்தார்கள், கர்த்தருக்குள்ளே மரித்து முடித்து விட்டார்கள். ஒரு அப்போஸ்தலன் கூட உயிரோடு கூட இல்லை. அதற்கு அப்புறம் தான் பரலோகத்துக்குள்ளே யோவான் போகிறார். அப்படியானால் இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் இங்கே இருந்திருக்க வேண்டுமா அல்லவா? இவர்கள் அத்தனை பேரையும் பார்த்திருக்க வேண்டுமா அல்லவா? பவுலை பார்த்திருக்க வேண்டுமா அல்லவா? அவர் இருந்திருக்கணும். ஏன்னா எல்லாருமே யோவானுக்கு முன்னாடி மரிச்சிட்டாங்க. அப்ப இவங்க அத்தனை பேரும் பரலோகத்துக்குள்ள போயிருந்தா அப்ப கண்டிப்பா எங்க தான் பார்த்திருக்கணும்? யோவான் போய் பார்க்கும்போது யார் யாரையோ பார்க்கிறார் யோவான். அத்தனை திரளான ஜனங்களை பார்க்கிறார், 24 மூப்பர்களை பார்க்கிறார், 4 ஜீவன்களை பார்க்கிறார், பிதாவாகிய தேவனை பார்க்கிறார், குமாரனாகிய ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கிறார், 2 ஊழியக்காரர்களை பார்க்கிறார், எவ்வளவு தரிசனங்களை பார்க்கிறார். அந்த ஒரு தரிசனத்தில் எதிலாவது ஒரு பவுலையோ அல்லது பேதுருவையோ அல்லது யாக்கோபையோ அந்திரேயாவையோ யாரையாவது பார்த்ததாக சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படியானால் பரலோகத்தில் அவர்கள் எல்லாம் இல்லை என்ற அர்த்தமா? அவர்கள் எங்கே இருந்தார்கள், என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? இன்னைக்கு போகிறவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே, நான் மோசேயை பார்த்தேன், நான் பவுலை பார்த்தேன், அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன் என்ற வசனம் 1 யோவான் 3:2-3 தெளிவாக சொல்லுகிறது. அங்கே நாம் இப்படி இருக்கிற சரீரத்துக்குள்ளே இருக்க போகிறது இல்லை, அவருக்கு ஒப்பாக இருக்க போகிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசியுங்கள், இன்னும் தெளிவாக இருக்கிறது. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பரலோகத்துக்கு நாம் போகும்போது எப்படி இருக்க போகிறோமா? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு. அதைத்தான் 1 யோவான் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவருக்கு ஒப்பாக இருப்போம். பரலோகத்தில் எப்படி இருக்க போகிறோம்? யோவான் யோவானாகவும், பேதுரு பேதுருவாகவும், அந்திரேயா அந்திரியாவாகவும் இருக்க போகிறதில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்க போகிறோம், குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்க போகிறோம். அங்க எப்படி இருக்க போகிறது? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்து, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும் நிற்க போகிறோம். இப்ப புரிகிறதா? வசனத்துல இப்படி இருக்கிறது. அவர் சொல்லி இருக்கிறாரு, அவர் சொன்னது எப்படிங்க தப்பாகும்? ஒன்று, அவர் சொன்னது சரி என்றால் வசனம் தப்பு, வசனம் சரி என்றால் அவர் சொன்னது தப்பு. நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க, வசனம் சரியா, மனுஷன் சொல்ற கற்பனை சரியா, மனுஷனுடைய தரிசனம் சரியா? எத்தனையோ மனுஷனுடைய தரிசனங்கள் தவறாக போய் இருக்கிறது, ஆனால் வசனம் ஒருபோதும் தப்பாய் போனது இல்லை.
எந்த தரிசனத்தையும் நாம் உதாசீனப்படுத்துகிறதும் இல்லை, எந்த தரிசனம் தப்புது என்று உடனடியாக அடித்து சொல்லுகிறதும் இல்லை. அது வசனத்துக்கு ஒத்து போகிறதா இருந்தால் சரி. வசனத்துக்கு ஒத்து போகாவிட்டால் அது யாராக இருந்தாலும் சரி, சொன்ன தீர்க்க தரிசனம் தப்பு தான். அதனாலதான் பவுல் தெளிவாக சொன்னார், தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்த்து நலமானவைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொய்யானது வரும் அர்த்தம், புலமானது வரும் என்று அர்த்தம். இன்னைக்கு பரலோகத்தில் போய் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன், அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள், இல்லை, 100% தவறு. இது வசனத்துக்கு ஒத்து போகாது. வசனத்தின் படி பரலோகத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாகத்தான் இருக்க முடியும். நான் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகிறேன். இப்பொழுது மரிக்கிறவர்கள் அப்படியானால் பரலோகத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டார்களா? இவர்களெல்லாம் அப்பொழுது பரலோகத்தில் தான் இருக்கிறார்களா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்து, முதலாவது மரித்த அந்த அப்போஸ்தலர்கள் ஆரம்பித்து இன்னைக்கு சாகர ரத்த சாட்சிகள் வரைக்கும் மரித்தவுடன் பரலோகத்துக்குள் தான் பிரவேசிக்கிறார்களா? சமீபத்தில் ஒரு ஊழியர் விதமாய் தரிசனத்தை பார்த்தாராம். அவரோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த ஒரு ஆவிக்குரியவர் மரித்த உடனே பார்க்கிறாராம், அவருடைய ஆத்மா பரலோகத்தின் வாசலில் போய் நிற்கிறதாம். வாசலில் நின்று விட்டு சொல்லுகிறதாம், பரலோகத்தின் கதவு இன்னும் திறக்கப்படவில்லை, வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார், திறக்கும் போது நான் உள்ளே போவேன் என்று அவர் சொல்லுகிறாராம். கவனியுங்கள், இன்று மரிக்கிறவர்கள் அப்படியானால் பரலோகத்துக்குள் தான் பிரவேசிக்கிறார்களா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் வருகையில தான் மரித்தோர் தங்களுடைய இளைப்பாறுகிற ஸ்தலத்திலிருந்து எழுந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அது வரைக்கும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவருக்கு பிரவேசிக்கவில்லையே. யோவான் பார்க்கும்பொழுது அங்கே இல்லையே. 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அநேகர் சொல்வார்கள், அந்த இடத்துல தேவரீர் உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டோம் என்று அங்கே சொல்லுகிறார்களே. அங்கே இருக்கிற வசனத்தை கவனிங்கள், 24 மூப்பர்கள் தான் சொல்லுகிறார்கள். ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் வருகைக்கு பின்னால் மட்டுமே திரளான ஜனங்கள் இயேசுவின் ரத்தத்தில் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து திரளான ஜனங்கள் அங்கே காணப்படுகிறார்கள். 7ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக திரளான ஜனங்கள் அங்கே இல்லை, எண்ணிக்கைக்கு அடங்காத திரளான ஜனங்கள் அங்கே இல்லை. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து தான் திரளான ஜனங்கள் உள்ளே நிற்கிறார்கள். அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அதுவரைக்கும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தங்கள் இளைப்பாறுகிற ஸ்தலங்களிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் பாரடைஸ், பரதீசி என்று சொல்லுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், நான் பரலோகத்துக்கு போனேன், பரலோகத்துக்கு போனேன், பரலோகத்துக்கு போனேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்கள், இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பவுல் 14 வருஷத்துக்கு முன்பதாக, அவருடைய காலகட்டத்திலே 14 வருஷத்துக்கு முன்பதாக பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக அவர் சொல்லுகிறார். ஆனானப்பட்ட பவுலே பாரடைஸ் என்று சொல்லக்கூடிய பரதீசுக்கு தான் எடுத்துக்கொள்ளப்பட்டாரே ஒழிய பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்படவில்லை. வசனம் அங்கே தெளிவாய் இருக்கிறது. பவுல் எங்கே போனாராம்? பரதீசுக்கு போனாராம். இன்னைக்கு இவர்கள் சொல்வார்கள், நாங்கள் இன்னும் பவுலுக்கு குறைந்தவர்கள் இல்லையே. நான் சொல்லுகிறேன், இவர்கள் அத்தனை பேரும் பவுலுக்கு குறைந்தவர்கள் தான். ஏனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று விட்ட பவுலே பரதீசிக்கு தான் போக முடிந்தது. இன்னைக்கு மக்களிடத்துல பணத்தை வாங்கி வாங்கி சேர்த்துக் கொள்ளுகிற ஊழியக்காரர்கள், தன்னுக்கும் தன் பிள்ளைக்கும் தன்னுடைய தலைமுறைக்கும் சேர்த்து வைத்துக் கொள்ளுகிற ஊழியக்காரர்கள் கண்டிப்பாக பவுலுக்கு மேலானவர்கள் அல்ல. இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள் பரலோகத்துக்கு போகணும் என்று. கவனியுங்கள், பவுலே பரதீசிக்கு தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். நான் ஊழியக்காரர்களை குறை சொல்ல வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் ஜனங்களிடத்தில் தயவு செய்து பொய்யை சொல்லாதிருங்கள், ஜனங்களை ஏமாற்றாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் கூட பரதீசிக்கு போய் இருக்கலாம், ஆனால் அதை பரலோகம் என்று ஏன் சொல்லுவானேன்? பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று நம் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் தான் அங்கே போய் வந்திருக்கிறார் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது யோவானிலே. அப்படியானால் இந்த பரதீசு, பாரடைஸ், இதற்குத்தான் பவுலே போய் வந்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏறக்குறைய 13 புக்கு எழுதியிருக்கிறார் பவுல். எபிரேயர் புஸ்தகத்தை சேர்த்துக்கிட்டோம்னா அது யாருன்னு தெரியல, அவரை எழுதினாலும் சேர்த்துக்கிட்டோம்னா 14 புக்கு. 14 புக்கு எழுதின பவுல் ஏதாவது ஒரு புக்கில் என்னுடைய பரதேசி பிரயாணம்னு எழுதியிருக்கலாமா இல்லையா? அவர் சொல்றாரு,
எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அப்போ அவருக்கு எவ்வளவு மகத்துவமான காரியங்கள் அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இவ்வளவு எழுதின பவுல் ஏன் ஒரு புக் எழுதக்கூடாது? என்னுடைய பரதேசி பிரயாணம், என்னுடைய பரலோக பிரயாணம், பவுலின் பரலோக தரிசனம்னு போட்டா அழகாவே இருக்கும் புக்கு. இன்னைக்கு அப்படித்தானே போடுறோம். அப்படியானால் அந்த இடத்துல பவுல் தன்னுடைய பர்சனலாக பாரடைஸ்க்கு போயிட்டு வந்து தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை 2 வசனத்துக்கு மேல சொல்ல அவர் விரும்பவில்லை. அங்க என்ன பார்த்தாரு, என்ன பண்ணாரு, என்ன நடந்துச்சு, எவ்வளவு நேரம், அதை பத்தி அவர் சொல்ல விரும்பவில்லை. அதன் மூலமாக ஒரு சுய லாபத்தையோ எதையோ ஒரு காரியத்தையோ அவர் பெற்றுக்கொள்ள ஜனங்களிடத்திலிருந்து விரும்பவில்லை. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? பரலோகத்துக்கு போயிட்டு வந்தா அதை வச்சு ஜனங்கிட்ட நம்முடைய மேன்மையை, நம்முடைய ரேட்டை, கிரெடிட் ரேட்டை உயர்த்த நினைக்கிறோம். நான் ரொம்ப பரிசுத்தவான்னு காட்ட நினைக்கிறோம். நான் பரலோகத்துக்கு போயிட்டு வர ஆள்னு சொல்றோம். இதான் பரலோகமா? இவங்க போயிட்டு வர பரலோகம்லாம் நீங்க அவங்க சொல்ற பரலோகத்தெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் பரலோகத்துக்கு போகிறேன், அங்கே குளத்துல பிள்ளைகள்லாம் தண்ணி அடித்து விளையாடி கொண்டிருந்தார்கள், அந்த வழியாக இயேசு வந்தார், இயேசு தண்ணி அடித்து விளையாடினார், பிள்ளைகளும் தண்ணி எடுத்து விளையாடினார்கள். அப்பொழுது இயேசு என்னை பார்த்து சொன்னார், இதுதான் பரலோகம், போய் சொல்லு, heaven is a normal one அப்படி என்று அவர் சொல்கிறார். நார்மல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றார். பரலோகம் நார்மலா? பரலோகம் ஒரு சாதாரண இடமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரத்தில் முத்திரைகள் உடைக்கப்படவில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் முத்திரைகள் உடைக்கப்படாத புஸ்தகம் நீடித்த ஆயுசுள்ளவருடைய கையில் இருக்கிறது. யோவானாகிய அந்த அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அதை உடைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நான் அழுதேன் என்று சொல்லி. அப்பொழுது கவலைப்படாதே, யூதா கோத்திரத்தின் சிங்கமாகி ஆட்டுக்குட்டியானவர் அதை உடைக்கும்படி வருவார் என்று சொல்லப்படுகிறது. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அதற்குள்ளே கடந்து வருகிறார். அவர் உள்ளே வரும்போது, இன்னைக்கு உங்க பாஷையில நம்ம பாஷையில சொல்லணும்னா அந்த சீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து அப்படி உள்ளே வர்றாரு. அந்த இடத்துல பிதாவாகிய தேவன் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. 24 மூப்பர்கள் நிக்கிறாங்க. இயேசு அப்படி என்ட்ரி கொடுக்கிறாரு உள்ள. அப்படி உள்ள நுழைகிறாரு. வசனம் சொல்லுகிறது, 24 மூப்பர்களும் தங்களுடைய கிரீடங்களை எடுத்து அவருடைய பாதத்திலே வைத்து முகங்குப்புற விழுந்து, தேவரீர் ஒருவரே சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்துவோட என்ட்ரன்ஸ் பரலோகத்துக்குள்ள எவ்வளவு ஜைஜாண்டிக்கா இருக்கு பாருங்க. இயேசு உள்ள நுழையும் பொழுது அந்த பரலோகம் எப்படி மாறுது பாருங்க. தண்ணி அடிச்சு விளையாடுற இடமா அது? இயேசு மேல தண்ணி அடிச்சு விளையாடுற இடமா? இயேசுவை பார்த்தவுடன் அத்தனை பேரும் கிரீடத்தை எடுத்து பாதத்தில் வச்சு முகங்குப்புற விழுறாங்க. அப்படிப்பட்ட பரிசுத்த தெய்வம், பரலோகத்தின் தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை கேவலப்படுத்துறதுக்கு இதை விட மோசமான விஷயம் வேற ஒன்று இருக்கவே முடியாது. தயவு செய்து பிரியமானவர்களை, கொஞ்சம் உங்களுடைய ஆவிக்குரிய அறிவை கொஞ்சம் திறங்கள், கொஞ்சம் யோசிங்க, வசனத்தை வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்றதை கூட நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு என்னன்னா, என்னுடைய ஹீரோவை, எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஹீரோவை இவர் தப்பா பேசுறாரு. நான் யாரையுமே தப்பா பேசல, யாரையுமே குற்றப்படுத்தவில்லை. இந்த வசனத்துக்கு ஒத்து போகிறது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன். வசனத்துக்கு ஒத்து போகாத யார் சொன்னாலும் சபை சுத்திகரிப்புக்கு ஏதுவாக. ஏனென்றால் இந்த வேதாகமம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? எங்களுக்கு ஊழியங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும், சுவிசேஷகராகவும் கர்த்தர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அது எங்களுடைய கடமை. இன்னாரை குற்றப்படுத்த வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அல்ல. ஆனால் சபைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இன்னைக்கு வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு எல்லாம் முரணாக, பரலோகம் இப்படி இருக்கும், பரலோகம் அப்படி இருக்கும், பரலோகத்துல அப்படி இருக்கும். பரலோகத்துக்கும் புதிய எருசலேமுக்குமே இன்னும் வித்தியாசம் தெரியவில்லையே. பரலோகத்துல தங்கத்துல வீதி இருக்குன்னு எங்க இருக்கு? இல்லையே, புதிய எருசலேம்ல தான் இருக்கு. பரலோகத்துல வீடு இருக்குது. பரலோகத்துல உங்களுக்கு எதுக்குங்க வீடு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரலோகத்துல உங்களுக்கு எதுக்குங்க வீடு? பூமியில நமக்கு எதுக்கு வீடு வச்சிருக்கிறோம்? குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், மழை வருகிறது, வெயில் அடிக்கிறது, ராவில நாம் தூங்க போகிறோம், நமக்கு ஒரு நித்திரை இருக்கிறது, இதுக்கு ஒரு வீடு தேவைப்படுகிறது. ஒருவேளை நம்மை குறித்த போஸ்டோ கொரியரோ ஏதோ ஒன்று வர வேண்டி இருக்கிறது, நமக்கு ஒரு அட்ரஸ் தேவைப்படுகிறது, நம்மை கண்டுபிடிப்பதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது, அதற்காக ஒரு வீடு தேவைப்படுகிறது. நியாயம். பரலோகத்தில் எதுக்கு வீடு? கணவனும் இல்லை, மனைவியும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை. 24 மணி நேரம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நின்று இரவும் பகலும் அவரை ஆராதிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு எதுக்கு வீடு? என்ன பண்ண போறீங்க வீட்டை எடுத்து? கொஞ்சம் யோசிச்சீங்களா? பரலோகத்துல போய் இப்ப வீடு கட்டி வாழ போறீங்களா நீங்க எல்லாரும்? அப்படியானால் இன்னைக்கு நம்முடைய மைண்ட பரலோகன்ற பேர்ல அப்படியே உலகத்துக்கு நேரா திருப்பிட்டாங்க. இது ஒரு வகையான சாத்தானின் தந்திரங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள். ஜனங்களை தங்களுக்கு நேராக திருப்புவதற்காக கடைசி கால ஊழியக்காரர்கள் கையாளக்கூடிய சில உபயாந்தரங்கள். இது பரலோகம் அல்ல. பரலோகம் இப்படி இருக்காது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த புதிய எருசலேமை பத்தி அங்க இருக்குது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஒருவேளை புதிய எருசலேம் தான் நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ, பரலோகத்தை பத்தி சொல்ல இல்லை.
திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் பரலோகத்துக்கு தான் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, மறுரூபம் ஆகி கிறிஸ்துவை போல குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றப்பட்டு பரலோகத்துக்கு தான் போகிறோம். புதிய எருசலேம் என்பது என்ன? இது இன்னொரு கூட்டத்திற்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது. 11ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது 15வது வசனம் வரைக்கும் அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் காத்திருந்தார்கள். அந்த அஸ்திவாரம் உள்ள நகரம் தான் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான புதிய எருசலேம். அதற்கு மதில்கள் இருந்தது, அஸ்திவார கற்கள் இருந்தது. அஸ்திவார கற்களிலே 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம ஒரு கேலக்சிக்குள்ள இருக்கிறோம். இந்த கேலக்சி அந்தரத்துல தொங்குது, இந்த பூமி அந்தரத்துல தொங்குது. இது சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா வரப்போற கேலக்சி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கேலக்சி அந்தரத்துல சுத்தாது. அது ஒரு இடத்துல அஸ்திவாரப்பட்டிருக்கும். அது சுத்தாது, ஒரே இடத்துல சதுரமாக இருக்கும். இப்ப பூமி ரவுண்டாக இருக்கிறது, சர்க்கிளாக இருக்கிறது. அது சதுரமாக இருக்கும். பூமிக்கு அளவு இருக்கிறது போல அதுக்கும் அளவு இருக்கிறது. பூமிக்கு இரவு பகல் இருக்கிறது போல அதுக்கு இரவு கிடையாது, ஒன்லி பகல் தான் இருக்கிறது. அங்கே சூரியன் அஸ்தமிக்கிறதும் இல்லை, சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காக இருக்கிறார். இதெல்லாம் இருக்கு. அது வேற கேலக்சி. அது அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோகம் வேற. கொஞ்சம் கொஞ்சம் சயின்டிபிக்கலா நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த பூமியானது மண்ணு, கல்லு, தங்கம், வெள்ளி இதுல ஆனது. புளூட்டோக்கு போங்க, அது வெறும் ஐஸ் கட்டியில ஆடி இருக்கு. மெர்க்குரிக்கு போங்க, அது வெறும் நெருப்புல ஆயிருக்கு. நிலாவுக்கு போங்க, தண்ணியே இருக்காது, வெறும் மண்ணு தான் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றத்தை ஆண்டவர் ஒவ்வொரு மாதிரி செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான் புதிய எருசலேமை செஞ்சிருக்கிறார். அது ஃபுல்லா கோல்டு, அது ஃபுல்லா தங்கத்துல இருக்குது. ஏன் அது ஃபுல்லா தங்கத்துல இருக்குது? இங்க மண்ணு எப்படி இருக்குதோ அங்க தங்கம். அங்க போனா தங்கத்தை பத்தி யாரும் கவலைப்பட போறதே கிடையாது. இங்க எப்படி தார் ரோடு போட்டிருக்காங்களோ அது மாதிரி தங்கத்துல ரோடு போட்டு வச்சிருக்கிறார். அவ்வளவுதான். அன்னைக்கு அந்த பரிசுத்தவான்கள் பெருசா நினைக்க போறது கிடையாது. அவங்க கேஷுவலா நடந்து போயிட்டு வர போறாங்க. இந்த பரலோகம் என்பது வேறங்க. அது புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது. அந்த பரலோகத்தை நம் கண்கள் காணவும் இல்லை, நம் காதுகள் கேட்கவும் இல்லை. இன்னைக்கு பரலோகத்துக்கு போனேன், இன்னொரு கான்செப்டும் இருக்கு இன்னைக்கு. அதையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. பரலோகத்துக்கு போய் நான் பிதாவை பார்த்தேன் ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. பிதாவை பார்க்க முடியுமா முடியாதா? ஏன் பிதாவாகிய தேவனை பார்க்க முடியாதா? ஏன் முடியாது? பிதாவாகிய தேவனை யார் பார்த்தாங்க? வசனம் தெளிவா சொல்லுதுங்க. பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் தரிசித்ததில்லை, கண்டவன் எவனும் உயிரோடு கூட இருந்ததில்லை. தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் பிதாவை பார்க்க முடியாது? ஒருத்தர் சொல்றாரு, நான் பிதாவை பார்க்க முடியாதுன்னு யார் சொன்னது? நான் பார்த்தேன், நாங்கள் பிதாவை பார்த்தோம், அவர் குடும்பமாக பார்த்திருக்கிறார்கள், நாங்கள் பார்த்தோம். பிதாவை ஏன் பார்க்க முடியாது? அதற்கு ஆதார வசனமாக அவர் சொல்லுகிறார். 24ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே மோசே மலைக்கு ஆண்டவர் ஏறி வர சொல்லுகிறார். ஏறி வரும்போது அவர் கூட நாதாம், அபியூ, ஆரோன் கூட ஒரு 70 பேரை கூட்டிக் கொண்டு வர சொல்லுகிறார். அந்த 70 பேரும் அங்கே பிதாவாகிய தேவனை தரிசித்தார்கள் என்று வேதம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை, அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஆதார வசனமாக அந்த ஊழியர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவர்கள் தேவனை தரிசித்திருக்கிறார்கள், அவர்கள் தரிசித்தால் நாங்கள் தரிசிக்க முடியாதா என்று சொல்லி கேட்கிறார். யாரும் தேவனை தரிசிக்கலாம், ஆனால் எந்த தேவனை தரிசித்தார்கள் என்பதுதான் முக்கியம். கொஞ்சம் கவனியுங்கள். வேதாகமம் எல்லாம் தெளிவாக இருக்கிறது. எந்த இடத்துல வேதம் யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணல, யாரையும் ஏமாத்தல. 24வது அதிகாரத்தில் இவர்கள் தேவனை தரிசித்ததாக அந்த ஊழியர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனை பார்த்ததாக சொல்லுகிறார். 33ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் அதற்கு பிறகு நடக்கிற சம்பவம். அதற்கு பிறகு மோசே தேவனை பார்த்து கேட்கிறார் 17-18. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு பதிலாக ஆண்டவர் சொல்லுகிறார் 20வது வசனத்துல, என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க கூடாது என்றார். அப்படி நான் 23ஆம் அதிகாரத்துல இவங்க எல்லாம் பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கணும்? பிதாவாகிய தேவனை இவர்கள் சொல்றாரு, என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க கூடாது. மோசே அங்க வசனம் சொல்றது, மோசே கூட ஆசைப்பட்டுட்டாரு, ஆண்டவரை பார்த்து கேட்டுட்டாரு, ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. அதுக்கு இவர் என்ன பண்றாரு, நீ கேட்டப்பா, ஆனா உன்னை என்னை யாரும் பார்க்க முடியாது, என்னை பார்த்தா கதை வேற மாதிரி ஆகி போயிடும், அதனால நான் என்ன செய்யறேன்,
என்னுடைய முகத்தை நீ பார்க்க மாட்ட, என் பின்பக்கத்தை பார்ப்ப. அப்போ கூட எப்படி பார்ப்ப? நான் கண்மலை வெடிப்பில் கொண்டு போய் உன்னை வைப்பேன், என் கரத்தினால் மூடுவேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கண்மலை, என்னிடத்துல ஒரு கண்மலை உண்டு, அந்த வெடிப்பில் வைப்பேன். கண்மலை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வெடிப்பு, அவருடைய சரீரத்தில் தழும்பு, அவர் சரீரம் கிழிக்கப்பட்டது, அவருடைய ரத்தத்தின் மூலமாக அந்த வெடிப்புக்கு நடுவில் நீ வைக்கப்பட்டால் நீ யாரை பார்க்க முடியும்? பிதாவாகிய தேவனை தரிசிக்க முடியும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நாம் அவருடைய ரத்தத்தின் மூலமாக தைரியமாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கிருபாசனத்திலே நாம் கிட்டி நெருங்கி செல்கிறோம். காரணம் என்ன? இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அவருடைய நிழலாட்டத்தை தான் சொல்றாரு, கண்மலையின் வெடிப்பிலே நான் உன்னை பிடிப்பேன். அப்படின்னா 24ஆம் அதிகாரத்தில் இவங்க பார்த்த தேவன் யாருங்க? நான் ஆரோன் 70 பேர் பார்த்தாங்கன்னு இவர் சொல்றாரு. அவங்களாம் பார்த்தாங்களே, நான் பார்க்க கூடாதான்னு கேட்கிறாரு. அவங்க பார்த்த அந்த தேவன் யாரு? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது. 1வது வசனத்திலே அவர் மோசே கிட்டி நெருங்கி சேருகிறார். 2வது வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவில் இருந்து. 4வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவரை பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். இந்த கர்த்தருடைய தூதனானவர் யாராமா? கர்த்தர். அடுத்து 6வது வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்துல அவன் பார்க்கும் பொழுது, பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். இந்த தேவனைத்தான் அவர்கள் அங்கே பார்த்தார்கள். இந்த தேவனை தான் அவங்க தரிசிச்சாங்க. யார் அந்த தேவன்? கர்த்தருடைய தூதனானவர். யார்? கர்த்தர். யார்? தேவன். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டிலே பார்த்தார்கள். இந்த தேவனைத்தான் அந்த 70 பேரும் பார்த்தாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த 70 பேர் தூரத்துல இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் மோசையை கிட்ட வர சொன்னாராம். மகிமை மூடிக்கொண்டுதான், மேகம் மூடிக்கொண்டுதான். அப்படியேப்பட்ட மோசே கூட இயேசுவை தாங்க தரிசிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் ஆசைப்பட்டு கேட்டபோது பின்பக்கத்தை பார்ப்பேன் என்று சொன்னார். கவனியுங்கள், இந்த பிதாவாகிய தேவனை பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், இதெல்லாம் என்ன? இதனால என்ன பிரயோஜனம்? சரி, நாம் இப்படியே வைத்துக் கொள்வோம், இவர் ஒரு வேளை பார்த்திருக்கிறார் வச்சுக்கணும். அதனால கேட்கிற உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இவர் பிதாவை பார்த்தாருன்னு நீங்க அவர் பெருமையா நினைக்கணுமே ஒழிய மற்றபடி வேற ஒரு பிரயோஜனம் இதுக்கு நேரா இல்லை. நீங்க பாத்தீங்களா? அவங்க பார்த்தாங்க, இவர் பார்த்தாரு, அந்த ஊழியர் பரலோகத்துக்கு போனாரு, இந்த ஊழியர் பரதேசிக்கு போனாங்க, அவங்க அங்க போனாங்கன்னு சொல்லி கேட்டு 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 இருக்கிறீங்களே, நீங்க என்னைக்காவது அங்க போயிருக்கிறீங்களா? அந்த போற வாழ்க்கைக்கு நீங்க வாழ்ந்திருக்கிறீங்களா? இது எதுக்குங்க எழுதி கொடுத்தது? ஊழியக்காரன்லாம் போகிறதுக்காகவா? இல்ல. உங்களையும் என்னையும் குறித்து வேதம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துக்கு போகணும், ஒவ்வொருத்தரும் அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். இன்னும் தயவு செய்து பார்க்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இன்னும் ஊழியக்காரனையே பிரைஸ் பண்ணி அவரு இப்படி, இவரு அப்படி, அவரு அப்படியாமா, இவரு இப்படியாமா, இல்லைங்க. நீங்க அந்த இடத்துக்கு வரணும். ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்டேஜுக்கு மாறணும். ஒவ்வொருத்தரும் தேவனோடு கூட நெருங்கிய உறவுக்கு வரணும். அதுக்கு தான் வேதம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பா தெரியுமா? ஊழியக்காரன் கையில மாத்திரம் பைபிளை கொடுத்துட்டு உங்ககிட்ட கொடுக்காம விட்டுருப்பாரு. ஏன் எல்லாருக்கும் இந்த பைபிளை கொடுத்துருக்கா தெரியுமா? நாம அத்தனை பேரும் குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். அத்தனை பேரும் பரலோகத்துக்குள்ளே வர வேண்டும். அத்தனை பேரும் தேவனை தரிசிக்க வேண்டும். அத்தனை பேரும் அவரோடு கூட குட்டி நெருங்கி சேர வேண்டும். இதற்காகத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தயவு செய்து இன்னையிலிருந்து இந்த செய்தியை கேட்ட பிறகு ஒரு தீர்மானத்திற்கு வாருங்கள். இனி யாரும் பரலோகத்துக்கு போனேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், தயவு செய்து நம்பாதீர்கள். பரலோகத்துக்கு ஒரே ஒரு ட்ரிப்பு யோவான் போயிட்டு வந்தார். அதுக்கும் எதுக்கு தெரியுங்களா? இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வருங்கிறதுக்கு தான். முன்பதாகவே யோவான் மூலமாக பரலோகம் எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. சிலர் சொல்லுகிறபடி பரலோகத்தில் பெரிய ரவுண்ட் டேபிள் இருந்துச்சு, வீடியோ கேசட் இருந்துச்சு, ஆடியோ கேசட் இருந்துச்சு. அதை உட்காந்து மோசையை பார்த்தாரு, அவரு பார்த்தாரு, இவரு பார்த்தாரு, எவரும் அங்கே இல்லை. பிதாவாகிய தேவனும் வலது பார்சத்தில் குமாரனாகிய கிறிஸ்துவும் தான் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அத்தனை பேரும், மரிக்கிற அத்தனை பேரும் ஆவிகள் இளைப்பாறுகிற இடத்துல இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். பாரடைஸ்ல தான் இருக்கிறார்கள். இவர்கள் தான் இன்னைக்கு அந்த பாரடைஸ்ல இருக்கிறவர் தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் போவோம். அப்படியானால் கடைசியான ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் இந்த டாபிக்கை முடிக்க விரும்புகிறேன். கவனிங்கள், அப்படியானால் இவர்கள் எல்லோருமே பரலோகத்தை பார்க்கவில்லையா? இவர்கள் பார்த்திருக்கிறார்கள், ஆனால் பரலோகத்தை அல்ல. இவர்களுக்கு சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் ஆழ் மனதில் சில காரியங்களை நினைத்து கொண்டு நாம் தூங்கும் பொழுதோ அல்லது அந்த காரியத்தை நினைக்கும் பொழுதோ நம்முடைய ஆழ் மனது அதோடு கூட ஒன்றிவிடும். இன்னும் புரியும்படி சொல்கிறேன். சில நேரங்களில் நாம் ஒரு உயரமான கட்டடத்தில் இருந்து கீழே விழுகிறது போல சொப்பனத்தில் காண்போம். திடீரென்று பார்த்தால் நாம் கட்டிலிருந்து கீழே விழுந்திருப்போம். சில நேரங்களில் ஒரு பெரிய ஒரு ஹாரரான ஏதோ ஒரு மிக மிக மோசமான ஒரு காரியத்தை கண்டு பயந்து நாம் எழுந்திருப்போம். எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் வேர்த்து போயிருக்கும். நம்முடைய ஆழ் மனது சில காரியங்களோடு கூட ஒன்றி போயிருக்கும். அது அப்படியே நினைவாக நமக்குள்ளே பதிந்திருக்கும்.
சில நேரங்களில் நாம் சொல்லுவோம், நான் இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன், அப்படியே என் உடம்பெல்லாம் அப்படியே ஆயிடுச்சு. இது எல்லாமே தரிசனம் அல்ல, இது எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறதும் அல்ல. ஏன் எத்தனையோ தேவனை அறியாத புறஜாதியார் இப்படிப்பட்ட சொப்பனங்களை பார்க்கிறார்கள். எத்தனையோ பேர் நம்ம கிட்ட சொல்றாங்க, நான் அப்படி பார்த்தேன் இப்படி. அப்ப இதெல்லாம் தேவன் கொடுக்கிறதா? நல்லா மனசுல ஒண்ணு நல்லா பதிவு வச்சு கொள்ளுங்க. பரலோகம் எப்படி இருக்கும் என்று வெளிப்படுத்தல் 4:5 சொல்லுகிறது. இதுவரைக்கும் தங்கத்துல வீதி, வைரத்துல வீடு, இதெல்லாம் புதிய எருசலேம். அதுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பரலோகம் எப்படி இருக்கும்? நம் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. போய்விட்டு சொந்திருக்கிறாங்க, சிடி போட்டிருக்கிறாங்க, புக்கு போட்டிருக்கிறாங்க. அது எல்லாம் வேத வசனத்துக்கு புறம்பானது. வேத வசனத்துக்கு ஒத்து போகிற காரியங்கள் மாத்திரமே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தயவு செய்து கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நியமித்திருக்கிற அந்த பரலோகத்தை நோக்கி நாம் பிரயாணம் பண்ண போகிறோம். ஆபிரகாமை குறித்து அழகாய் சொல்லுகிறது 11ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு நிருபத்தில். அவர் அதற்காக வாஞ்சையாய் தொடர்ந்தாராம். அவர் சொல்லுகிறார், தூரத்தில் அதை நான் கண்டு அவர்கள் அதை அணைத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அவங்களே அதுக்குள்ள பிரவேசிக்கலையாங்க. அந்த 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் சொல்லுது எபிரேயர்ல, அவர்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இன்னும் அவங்களே அதுக்குள்ள பிரவேசிக்கல. ஆனபடினாலே இந்த செய்தியை கேட்ட உடனே அநேகருக்கு கோபம் வரும், அநேகருக்கு என் மேல ஒரு வெறுப்பு வரும். ஒரு சிலர் இதை ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். எதை குறித்தும் அல்ல, சத்தியத்தை சொல்லுவதால் நான் சத்ருவானால் பரவாயில்லை. இதுதான் சத்தியம், இதுதான் வசனம், இப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. இதை தவிர்த்து வேறொரு பரலோகமும் இல்லை, இதை தவிர்த்து வேறொரு தரிசனமும் இல்லை. தயவு செய்து உங்கள் ஆவிக்குரிய கண்களை தேவனுக்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேதத்தினுடைய மகத்துவங்களை நீர் வெளிப்படுத்துகிறீர். ஆண்டவரே, வேதத்தில் சொல்லுகிறீர், நான் என்னுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று சொல்லி. எங்களுக்கு இன்னைக்கு பரலோகம் ஒரு அந்நிய காரியமாய் போதிக்கப்படுகிறது. ஆண்டவரே, ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை போல போதிக்கப்படுகிறது. எங்கள் ஜனங்கள் அறிவடைய, எங்கள் கண்கள் திறக்கப்பட, வெகு சீக்கிரத்தில் அந்த பரலோகத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோகத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது, கர்த்தர் சொன்னபடிதான் இருக்கிறது, மனுஷன் சொன்னபடி இல்லை என்பதை எங்கள் ஜனங்கள் புரிந்து கொள்ள கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.